ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஏபி வஸ்னி சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா, என்னோட ஸ்டைலில் முறுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். நார்மலாக முறுக்குக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பொருள்லாம் சேர்ப்போம். நான் இன்னைக்கு அந்த மாதிரி எந்த பொருளும் சேர்க்கவே போகிறதில்ல. ரெண்டே ரெண்டு பொருள் மட்டும் தான் சேர்க்க போகிறேன். அந்த முறுக்கோட டேஸ்ட் கிரன்ச்சினஸ் நீங்கள் சாப்பிட்டுக்கவே மாட்டீங்க. அந்த அளவு டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் விசேஷ நாட்களில், ஃபெஸ்டிவல் டைமில் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். டக்குன்னு செஞ்சு முடிச்சலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதை எப்படி செய்யறதை வாங்க வீடியோஸ்ல போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனல்ல பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்ல வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ள போகலாம். எப்போவுமே முறுக்கு பண்ணனா நம்ம உளுந்து சேர்த்து தான் செய்வோம். நான் இன்னைக்கு சுத்தமா உளுந்தே சேர்க்க போறதில்ல. பொரிகடலை வச்சு தான் செய்ய போறேன். ஒரு சில பேர் ஊர்ல பொரிகடலைன்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் ஊர்ல பொட்டுக்கடலைன்னு கூட சொல்லுவாங்க. 1 கிலோ மாவுக்கு 200 கிராம்ஸ் அளவுக்கு பொரிகடலை எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு பொரிகடலை எடுத்திருக்கேன். இதை ஃபர்ஸ்ட் லைட்டா வறுத்துக்கலாம். டைரக்டாவும் இதை நம்ம சேர்க்கலாம். அந்த மாதிரி சேர்க்கும் போது கொஞ்சம் இந்த கிரன்ச்சினஸ் இருக்காது. ஸோ அதுக்காக தான் நம்ம வறுத்துட்டு நம்ம சேர்க்கிறோம். வறுத்துட்டு சேர்க்கும் போது நமக்கு அந்த முறுக்கு வெடிக்காமல் இருக்கும். இது ஒரு விஷயம் கூட. ஸோ அதனால நல்லா வறுத்துக்கலாம். ரொம்ப வறுக்க வேணாம். அந்த பொரிகளோட லைட்டா சூடு இருந்துச்சுன்னா போதும். கையில எடுத்து பாருங்க. கொஞ்சம் பிடிச்சு பார்க்கும்போது சூடா இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கலர் மாறாம ஸ்டவ்வை ஸ்லோலே வச்சு இதை வறுத்தீங்கன்னா ஈக்குவலா எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வறுத்து வரும். பொரிகடலை எல்லாமே சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சுக்கலாம். பொரிகடலை எல்லாமே ஆறி போச்சு. மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். ஃபைன் பவுடரா அரைக்கணும். குறக்குறன்னு அரைக்கக்கூடாது. ஜலிச்சு தான் நம்ம சேர்க்க போறோம். அதனால அரைக்கும் போதே நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சிக்கோங்க. நைஸா பவுடர் மாதிரி இந்த மாதிரி இருக்கணும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட் முறுக்குக்கு தேவையான முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா பச்சை அரிசி மாவு தான். பச்சை அரிசி மாவு இல்லாமல் எந்த முறுக்குமே செய்ய முடியாது. 3 கப் அளவுக்கு பச்சை அரிசி மாவு எடுத்துக்கலாம். 3 கப்போட அளவு ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1 கேஜி அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த பச்சரிசி மாவு பார்த்தீங்கன்னா ரேஷன் அரிசியை வாங்கிட்டு நல்லா கழுவி எடுத்துட்டு மொட்டை மாடி வெயில நல்லா காய வச்சுட்டு மிஷினில் அரைச்சிட்டு வந்த பச்சரிசி மாவு தான். இந்த மாவு வறுக்கலாம் இல்லை, டேரெக்டாக நான் அப்படியே தான் செய்ய போகிறேன். இந்த மாதிரி நைஸாக பவுட்ரு மாதிரி இருக்கணும். பச்சரிசி மாவு எல்லாத்தையும் ஜலிச்சு எடுத்துக்கலாம். பச்சரிசி மாவு ஜலிக்காமலே செய்யலாம் நீங்கள் நினைக்கலாம். ஜலிக்காமல் செஞ்சிங்கன்னா ஒன்றும் இல்லை, முறுக்கு கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி அந்த கரெக்டாக நம்ம பிழியும் போது அந்த ஷேப்னஸ் கிடைக்காது. ஏன்னா திரியாக ஆகிடும். அதனால் ஜலிச்சு எடுத்துக்கலாம். சின்ன சின்ன கட்டி அரைக்காத அரிசி ஏதாவது இருந்துச்சுனாலும் நமக்கு ஜலிக்கும் போது க்ளீனாக எல்லாமே வந்துடும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் நம்ம ஜலிச்சு எடுக்கிறோம். என்னோட பச்சரிசி மாவு பார்த்தீங்கன்னா ஜலிச்சுமே வேஸ்டேஜ் சுத்தமாக வரவே இல்லை, க்ளீனாக இருக்குது. இதை நம்ம தூக்கி போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பொரிகடலை மாவு சேர்த்து ஜலிச்சுக்கலாம். பொரிகடலை மாவும் ஜலிச்சு தான் நம்ம சேர்க்கணும். எதுக்காகனா கொஞ்சம் சின்ன சின்ன கட்டி அந்த மாதிரி இருக்கும். ஒரு சில கொஞ்சம் அரைபடாமலும் இருக்கலாம். ஸோ அதனால ஜலிச்சுக்கிட்டா நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இல்லைன்னா முறுக்கு கொஞ்சம் திரியாக வர ஆரம்பிக்கும், வெடிக்கவும் ஆரம்பிக்கும். ஸோ அதனால எந்த ஒரு ஸ்நாக்ஸ் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும் முன்னாடி இந்த மாதிரி ஜலிச்சுட்டு செய்ய ஆரம்பிங்க. வறுக்குறீங்களோ இல்லையோ, ஆனால் முக்கியமாக ஜலிச்சு எடுத்துக்கோங்க. மாவு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு அதிகமான குவான்டிட்டி செய்கிறேன். ஸோ அதனால எனக்கு இது மிக்சிங் பண்ணுறது கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இல்லை. வேற ஒரு பெரிய ஒரு பிளேட் மாதிரி நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பெருசாக ஒரு பிளேட் எடுத்து நம்ம செய்யும் போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். மாவு நம்ம பிசைஞ்சு எடுக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 1/4 டீஸ்பூன் அந்த மாதிரி ஓமம் சேர்த்துக்கலாம். ஓமம் டைரெக்டாக சேர்க்காம லைட்டாக அந்த மாதிரி தேய்ச்சி விட்டு சேருங்க. ஓமம் எதுக்காக சேர்க்குறேன்னா, ஆயிலில் நம்ம ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்றோம். ஒரு சில பேருக்கு டைஜஷன் பிரச்சனை இருக்கும். இந்த ஓமம் போடும்போது எல்லாமே ஈக்குவலாக சரி பண்ணி கொடுத்துரும். கொஞ்சமாக தேவையான ஃபர்ஸ்ட் உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு நம்ம பார்த்துட்டு திரும்பி கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம். கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு, எந்த எள்ளு வேணாலும் சேர்த்துக்கலாம். ஃப்ளேவருக்காக தான் நம்ம சேர்க்குறோம். முக்கியமாக பெருங்காய பொடி கண்டிப்பாக சேர்த்துருங்க. நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பட்டர் ஹீட் பண்ணி சேர்த்துக்கலாம். பட்டர் தான் ஹீட் பண்ணி சேர்க்கணும் இல்லை, ஆயில் கூட ஹீட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். நல்லா காய்ச்சணும்னு கிடையாது. பட்டரை லைட்டாக அந்த பட்டர் போட்டது நல்லா மெல்ட் ஆச்சுன்னா போதும். அப்படியே நம்ம சேர்த்துட்டிங்கன்னா போதும், கரெக்டாக இருக்கும். பட்டர் சேர்த்துனீங்கன்னா நமக்கு அந்த முறுக்கோட அந்த கிரன்ச்சினஸ் நல்லாயிருக்கும். கொஞ்சம் அந்த பட்டரோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் பட்டரை ஆட் பண்ணிக்கிறேன். இதுவே நீங்கள் ஆயில் சேர்க்கும் போது ஆயில் நல்லா ஹீட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. சூடாக இருக்கும் போது தான் சேர்க்கணும், ஆற வச்சுட்டு சேர்க்கக்கூடாது. அந்த மாவில் ஊற்றும் போது நமக்கு அந்த ஒரு முறையாக அந்த சுருன்னு இருக்கணும், அந்த மாதிரி சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை ஃபுல்லாக சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி அளவு கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். பிசையும் போது கொஞ்சம் லூஸாகவே பிசைஞ்சுக்கோங்க. நம்ம பொரிகடலை சேர்த்துக்கிறதுனால மாவு கொஞ்சம் நல்லா டைட்னஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். பிசையும் போதே கொஞ்சம் லூஸாக பிசைச்சிட்டிங்கன்னா முறுக்கொலையில் நம்ம போட்டு புளியும் போது கை வலிக்காமல் ஈஸியாக டக்கு டக்குன்னு புளிஞ்சு அதிகமான குவான்டிட்டி பண்ணி முடிச்சிடலாம். கொஞ்சமாக எள்ளு ஆட் பண்ணிக்கிறேன். எள்ளு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் உப்பும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஸோ நீங்கள் சேர்க்கும்போது பார்த்துட்டு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க.
தண்ணி வந்து மொத்தமாக சேர்த்துடக்கூடாது. நான் நிறைய தடவை முறுக்கு பண்ணியிருக்கிறதுனால நான் அளவாக பார்த்து பார்த்து நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற்றி தான் நீங்கள் மாவு பிசையணும். மொத்தமாக சேர்த்துட்டிங்கன்னா நமக்கு மிக்சிங் பண்ணும்போது மாவு தண்ணி ஆகிடும். திரும்பி நம்ம மாவு போட்டாலும் கரெக்டாக அந்த கன்சிஸ்டன்சி வராது. ஏன்னா நம்ம பட்டர் எல்லாமே நம்ம சேர்த்துருக்கிறதுனால திரும்பி நம்ம பண்ணவும் முடியாது. அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை வந்து பக்குவமாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் மட்டும் உங்கள் குழந்தைங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா போதும். கடையில் வந்து எந்த ஸ்நாக்ஸும் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவே மாட்டாங்க. இதை நம்ம செய்யும் போதே கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியாக போட்டு செஞ்சு வச்சுருங்க. ஏன்னா அடிக்கடி பசங்க கேட்பாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம அடிக்கடி செய்கிற வேண்டிய வேலை இருக்காது. நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து மொத்தமாக 1 கிலோ அப்படி போட்டு செஞ்சு வச்சுருவேன். 1 மாதத்துக்கிட்ட வச்சு சாப்பிட்டுக்குவாங்க. இந்த முறுக்கு வந்து பல நாட்கள் கிட்ட வச்சு சாப்பிட்லாம். செஞ்சு முடித்த உடனே முறுக்கை எல்லாமே கவரில் போட்டு டைட்டாக கட்டிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டில் எடுத்து அது உள்ளே போட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். எப்போ தோணுதோ சாப்பிட்லாம். அதே கிரன்ச்சினஸ் லாஸ்ட் வரைக்குமே இருக்கும். கண்டிப்பாக இது ரொம்ப நாள் கிட்ட நம்ம வச்சு சாப்பிட்லாம். மாவை ஃபுல்லாக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? நல்லா உருண்டையாக சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி மாதிரி இருக்குது. இப்படி தான் இருக்கணும் மாவு. லூஸாகவும் இல்லாமல் டைட்டாக இல்லாமல் கரெக்டாக இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு 1/2 hour கூட நம்ம ரெஸ்ட் விட்டுடலாம். அதுக்கப்புறம் முறுக்கழுவியில் போட்டு சுட ஆரம்பிச்சிடலாம். இதை அப்படியே செய்யலாம். பட் கொஞ்சம் ரெஸ்ட் விட்டு செய்யும் போது நமக்கு முறுக்கு மாவுலாம் நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் அந்த சாஃப்ட்னஸோடு இருக்கும். தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ரீஃபைண்ட் ஆயிலில் செய்யும் போது ஆயில் ஃப்ளேவர் எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுனால நமக்கு ஸ்நாக்ஸ் வந்து அதிகமான குவான்டிட்டி சாப்பிட்லாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதுவே நம்ம கடலை எண்ணெய் நல்லெண்ணெயில் செய்யும் போது ஆயில் ஃப்ளேவர் அப்படியே தெரிய ஆரம்பிக்கும். கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வந்து திகட்டுற மாதிரி இருக்கும். 1/2 hour கிட்ட ஆயிடுச்சு. மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் மாவு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. முறுக்கு அச்சில் பார்த்தீங்கன்னா நிறைய அச்சு இருக்கும். 7-8 அச்சு கிட்ட இருக்கும். இதில் என்ன ஷேப் வேணுமோ நம்ம அதை சூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் முறுக்குன்னு பார்த்தா அந்த 3 ஹோல்ஸ் இருக்கிற அச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பிடி அளவுக்கு மட்டும் மாவை நல்லா உருட்டிட்டு அப்படியே முறுக்கு குழவியை க்ளோஸ் பண்ணி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சாஃப்ட்னஸ் கரெக்டாக இருக்குதானே. இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து முறுக்கு சுட ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்ட்னஸ் இல்லை ஹார்டாக இருக்குது அதை பிழிய முடியல கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட மாவு பிசைஞ்சு கூட சுட ஆரம்பிக்கலாம். பிளேட்லேயும் கரண்டிலையும் லைட்டாக ஆயில் மட்டும் சேர்த்துருக்கேன் நான். அப்படியே முறுக்கு குழவியை புழிஞ்சு விட்டிங்கன்னா செம்ம சாஃப்டாக அந்த முறுக்கு அழகாக வந்து விழுகுது. இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அந்த முறுக்கோட மாவு கன்சிஸ்டன்சி. அப்போ தான் கை வலிக்காமல் ஈஸியாக டக்கு டக்குன்னு நம்ம சுடலாம். கரண்டியில் மட்டும்தான் முறுக்கு பிழியணும் கிடையாது. சின்ன சின்ன பிளேட்டில் கூட லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு கூட அதுலேயும் புழிஞ்சு டேரெக்டாக நம்ம அப்படியே போடலாம். போடும்போது ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிவிடுங்க. ஏன்னா முறுக்கு வந்து ஸ்லோலே வச்சு தான் வேக வைக்கணும். ஹையில் வச்சிங்கன்னா வெந்திருக்க மாதிரி இருக்கும், கலர் மாறிடும். ஆனால் உள்ளே குக்காது, கொஞ்சம் நச்சு நச்சுன்னு இருக்க மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த முறுக்கு வேகிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷமாவது கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி ஸ்லோலே வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. லைட்டாக கலர் மாறோடனே இன்னொரு பக்கம் திருப்பி விடுங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் மாற்றி மாற்றி இதே மாதிரி திருப்பி திருப்பி விடணும். ஒரே பக்கம் வேக விட்டிங்கனாலும் முறுக்கு வந்து கலர் மாறிடும், உள்ளே வேகாமலே இருக்கும். ஸோ அதனால் 2 நிமிஷம் கூட இந்த மாதிரி மாற்றி மாற்றி திருப்பி திருப்பி விடுங்க. ஈவனாக எல்லா பக்கமும் நல்ல கலராக வந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் ஆயில் வந்து ட்ரை பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க முறுக்கு சுடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் மூலியமாக நீங்கள் முறுக்கு சுட்டிங்கனாலே போதும். என் வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முறுக்கு சுடுறதுக்கு நிறைய விஷயம் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஆயிலேருந்து முறுக்கை ஃபுல்லாக ட்ரை பண்ணிட்டு ஒரு பிளேட்டில் எல்லாத்தையும் மாற்றிக்கலாம். 1 கிலோ மாவு போட்டிருந்தேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறைய முறுக்கு கிடச்சிருக்குது. இந்த மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும். உங்கள் குழந்தைங்களுக்கு வெளியில் ஸ்நாக்ஸ் வாங்கி தர வேலையே இருக்காது. டக்கு டக்கு நீங்களே உங்கள் வீட்லேயே செஞ்சு கொடுத்துடலாம். எங்கள் வீட்டு ஹிட்ஸ்லாம் வந்து கடையில் ஸ்நாக்ஸே வாங்கி சாப்பிட மாட்டாங்க. வீட்லேயே நீங்களே ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்கம்மான்னு சொல்லிட்டு அடிக்கடி கேட்பாங்க. இந்த மாதிரி எப்போயாவது முறுக்கு பண்ணி கொடுத்துருவேன். மொத்தமாக வச்சு செஞ்சு வச்சதுனால அடிக்கடி அவங்களே சாப்பிட்டுக்குவாங்க. இந்த முறுக்கு எந்த அளவுக்கு கிரன்ச்சினஸாக மொறுன்னு இருக்குது நீங்களே பாருங்களேன். லைட்டாக அப்படி இழுத்து ப்ரெஸ் பண்ண உடனே செம்மையாக கிரன்ச்சினஸாக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா போதும், எவ்வளோ நாள் வேணாலும் உங்கள் வீட்டில் வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும். நான் செய்கிற மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி என்னோட ஸ்டைலில் உங்களுக்கு நான் 2 பொருளை வச்சு முறுக்கு எப்படி செய்யலாம் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 1 கிலோ மாவு போட்டோம், ஆனால் கிட்டத்தட்ட நமக்கு எந்த அளவுக்கு முறுக்கு அடிச்சுக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு கடையில் வாங்கவும் தேவை, நம்ம வீட்லேயும் அடிக்கடி நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். வீட்டில் விசேஷ நாட்கள் வரும்போது நம்ம வீட்லேயே நம்மளே செஞ்சு சாப்பிட்லாம். முறுக்கை செஞ்சு வச்சுட்டு எப்படியே நான் பேசிட்டு தான் நல்லா இருக்காது. சாப்பிட்டு பார்த்துட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன்.
முறுக்கோட டேஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். திரும்ப திரும்ப சாப்பிடணும்னு தோணும். அந்த மாதிரி இருக்கும்போது முறுக்கு நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி சாப்பிடும்போது நல்லா கறக்கு முறுக்கு நல்லா கிரன்ச்சியா இருக்கணும். அந்த சவுண்ட் கேட்கணும். அந்த மாதிரி கேட்டுச்சுன்னா கண்டிப்பா நீங்க முறுக்கு பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். நான் செய்யற மாதிரி மெத்தட நீங்க செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா கமெண்ட்ல எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.